ரெஸ்கியூ. நான் அவங்க சுப்ரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 minutes கிராஃப்டோட பொட்டேட்டோ ஆக்ஸ் டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இந்த ஆக்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலி அப்படி செய்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் பெப்ரிக்கான்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அது மசாலா மாதிரி தான் இருக்கும், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஷீட் மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டோன்னே அதில் ஸ்மைலி மாதிரி டிசைன் போட்டு அதை பேக் பண்ணி எடுத்துடுறாங்க. வாங்க இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் சாஸ் வச்சுருக்கேன், பட் சாஸ் தொட்டால் இதோட டேஸ்ட் போயிடும். ஸோ நான் அப்படியே டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது எப்படி இருக்குன்னா நம்ம பிளெயினாக பொட்டேட்டோ சிப்ஸ் கடையில் வாங்குவோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கு. நிஜமாலே சூப்பராக இருக்கு. இதுக்கு நான் இப்போ 10 out of 10 கொடுக்குறேன். சாஸ் டோட்டா இன்னும் சூப்பரா இருக்கு, அப்படியே சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கு. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பொட்டேட்டோ வாஃபிள் தான் பண்றாங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ கிரேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அதுல எக் ஆட் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க, சால்ட் போடுறாங்க, பெப்பர் போடுறாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வாஃபிள் ட்ரேல போட்டு அதை நல்லா பேக் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு அது பொட்டேட்டோ வாஃபிள் மாதிரி கிடைச்சிருது. இப்போ இது நம்ம கிட்ட வந்து வாஃபிள் ட்ரே இல்ல, ஸோ நம்ம கிரில் வச்சு ட்ரை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ வாஃபிள் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது பார்க்க பொட்டேட்டோ ஆம்லேட் மாதிரி இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நல்லா தான் இருக்கு, பட் இது பொட்டேட்டோ ஆம்லேட் மாதிரி இருக்கு. இதுக்கு நான் ஒரு 5 out of 10 கொடுப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ்லாம் சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி தான் இவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதை டிசைனாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் தடவி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க.
அப்புறம் அதில் லைட்டாக சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டா காட்டுறாங்க. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Oh, you think you can escape now and got it all just figured out. You can fake it through the ceiling to the rooftops while I'm leaving. You're my greatest mistake, greatest mistake. இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டிருக்கேன், அவங்க அதை சொல்லலை. சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது. நம்ம ரோட்லலாம் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங். சூப்பராக இருக்குது. நான் இது சாஸ் ஒட்டி டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இப்போ 10 out of 10 கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ கட்லெட் மாதிரி செய்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதை கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா ஒரு டவ் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதில் வந்து சென்டரில் சீஸ் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதை நல்லா ஒரு கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அது கட்லெட் மாதிரியே வந்துடுது. வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Oh, you think you can escape now and got it all just figured out. You can fake it through the ceiling to the rooftops while I'm leaving. You're my greatest mistake, greatest mistake. இப்போ இந்த பொட்டேட்டோ கட்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே சீஸ். இது நம்ம ஸ்வீட் போட்டதுனால ஸ்வீட்டா இருக்கு நல்லா. சாஸ் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. தனியா சாப்பிட்டா ஒரு அளவு தான் இருக்கு. ஸோ இதுக்கு நான் 8 out of 10 கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க பொட்டேட்டோல ஒரு முறுக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் பாயில் பண்றாங்க. அப்புறம் அதில் ஒரு எக் ஆட் பண்றாங்க. சால்ட் போட்டுக்கிறாங்க, பெப்பர் போடுறாங்க, அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறாங்க, மில்க் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, அப்புறம் சீஸ் போட்டுறாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முறுக்கு மாதிரி எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கும் வருதா இல்லைன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொட்டேட்டோ முறுக்கு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது அவங்க சொன்ன ஷேப்புக்கே வரல நம்மளுக்கு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது அந்த மாதிரி இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அவ்வளவா இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. இதுக்கு நான் ஒரு 5 out of 10 கொடுப்பேன். இப்போ இந்த 5 ஆக்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் SQக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.